என் ஓட்டு டிவிக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என்னோட ஓட்டு டிவிக்கே விஜய்க்கு தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு டிவிக்கே தான். என் ஓட்டு கம்பல்சரி டிவிக்கே தான். என்னோட ஓட்டு டிவிக்கே. என் ஓட்டு எப்பவுமே திமுகவுக்கு தான். என் ஓட்டு என்னைக்கு திமுக தான். எனது வம்சம் முழுக்க திமுகவுக்கு தான் போடுவோம். திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும், எனது பரம்பரை இருக்கிற வரைக்கும் நாங்கள் திமுக தான் ஓட்டு போடுவோம். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான் ப்ரோ. என் ஓட்டு பிஜேபிக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு டிவிக்கே தான். என்னோட ஓட்டு ரெட்டலைக்கு தான் எப்பவுமே. என் ஓட்டு ரெட்டலைக்கு தான். என் ஓட்டு டிவிக்கு. என்னோட ஓட்டு டிவிக்கே தான். என் ஓட்டு சீமானுக்கு தான். என்னோட ஓட்டு எப்பவுமே எடப்பாடிக்கு தான். டிஎம்கே தான் என்னுடைய ஓட்டு. ஸோ என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு தளபதி விஜய்க்கு டிவிக்கே தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு டிவிக்கு. என் ஓட்டு டிவிக்கே தான். என் ஓட்டு விஜய் தான். என் ஓட்டு டிவிக்கே தான். என் ஓட்டு ஏடிஎம்கேக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என்னோட ஓட்டு டிவிகே விஜய் அவர்களுக்கு. டிவிக்கு தான். திமுகவுக்கு தான் ஓட்டு எங்களுக்கு. என் ஓட்டு டிவிக்கே தான். ஐ டெஃபினெட்லி. என் ஓட்டு டிவிக்கு தான் ப்ரோ. என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு திமுக தான் சார். விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய் அண்ணன் தான். என் ஓட்டு டிஎம்கே. என் ஓட்டு டிவிக்கே தான் எப்பவுமே. என் ஓட்டு திமுகக்கு தான். இவ்வளவு கம்மியா சென்னையில விட இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஆஃபர்க்கே ஆஃபர். திருத்தணிகை இன்ஃப்ராசிட்டி இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்குறவங்களுக்கு வாட்டர் இபி ட்ரைனேஜ் கலெக்ஷன் டோட்டலி ஃப்ரீ. ஃபார் புக்கிங் கால் அஸ் நவ. இப்போ 5 years பண்ணது நல்லா இருந்தது. ஸோ இதுவே கண்டினியூ பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் புதுசாக வராரு, அதனால அவருக்கு போடலான்னு. நான் விஜய் ரசிகர். டிஎம்கே ஆட்சி நல்லா இருக்கு. ஸ்டாலின் சார் நல்லா பண்றாரு. அவர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லாவும் பண்ணுவாங்க. ஸோ இவர் எல்லாருடைய ஒரே வார்த்தை தான். மக்கள் எல்லாமே ஒரே மைண்டில் தான் இருக்காங்க. திமுக தான் வரும், வேறு எதுவும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க தான் எல்லாமே அனுபவத்தில் இருக்காங்க. எப்போதும் திமுக தான் போடுறது. அதனால இப்பயும் திமுக தான் போடணும். திமுக மேலே எந்த விதமான அலிகேஷனும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எந்த அலிகேஷனும் கிடையாது. அவர் சொன்னதை செய்கிறாங்க தானே. ஓரளவு சொன்னபடி மக்களுக்கு செய்கிறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் மத்திய அரசு பணம் தராமல் போராடி தான் செய்கிறாங்க. அனைத்து மினிஸ்டர்ஸும் நல்லபடியாக வேலை செய்கிறாங்க. எம்எல்ஏக்களும் எல்லாம் சிறப்பாக இருக்குது. 100க்கு 100 மதிப்பெண் போடலாம். அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மோடி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த போத் த ரீசன் ஐ சூஸ் பிஜேபி. என்னோட அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அம்மாவை. அவங்க இருந்திருந்தா எல்லாமே இந்நேரம் நடந்திருக்கும். அவரோட கொள்கையெல்லாம் கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கு. அதனால லாஸ்ட் டைம் அவருக்கு தான் போட்டேன். இந்த டைமும் அவருக்கு போட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ போடலான்னு. அவர் லாக்டவுனில் அவருடைய சர்வீஸ் நல்லாவே இருந்துச்சு. அதனால் அவருக்கு தான் போடுவோம். இப்போ இருக்கிற இது பூரா நல்ல திட்டங்கள் பூரா அவங்க தான் தர்றாங்க. கடந்த 10 வருஷமாக அனுபவிச்சதெல்லாம் இப்போ ரிலீஃப் ஆகிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி 5 years நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர்லேயும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஈஸியாக கிடைக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எகென்ஸ்டாக போனால் நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தேவை இருந்தாலும் கிடைக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே ஸ்டாலின் எவ்வளவோ செய்யணும்னு நினைக்கிறாரு. அதோட ஜாஸ்தியாக 10 to 15 times ஜாஸ்தியாக செஞ்சுருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் கிடச்சிருந்தான். அவர் டோட்டலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நெக்லெக்ட் பண்ணிட்டாரு. இவங்களும் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிலையன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அட்லீஸ்ட் ஏடிஎம்கே இந்த வாட்டி வச்சுருக்க. ஸோ அந்த சப்போர்ட்டில் வரும், எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ டெஃபினட்டாக ஏடிஎம்கே பிஜேபி பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு டிஎம்கே செய்யலை நான் சொல்ல முடியாது. சப்போர்ட் அவர் என்டிஏ சப்போர்ட் 100% தேவைப்படுது. ப்ரோ இப்போது நீங்கள் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே பீரியடில் தான் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அண்டு நிறைய விஷயம் நம்ம சென்னை அந்த மாதிரி நிறைய இது அவங்களுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அப்புறம் லேப்டாப்ஸ் காலேஜ் பசங்களுக்கு வழங்குறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அதனால் டிஎம்கேக்கு தான் ப்ரோ. காரணம் அவங்க கொஞ்சம் அனுபவம் இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்க செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. முன்னை விட கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். இதை விட சொல்ல கருத்து சார். தொடர்ந்து அவங்க மட்டும் தான் சார் இந்த மாதிரி செஞ்சுன்னு வராங்க. நிறைய திட்டங்களை செஞ்சுன்னு வராங்க. தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள், பல்வேறு இந்த பெண்களுக்கு, இந்த படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி எந்த காலத்துலேயும் இந்த மாதிரிலாம் கொடுத்ததில்லை. ரெண்டாவது நேரடியாக அவங்க மத்திய அரசுக்கு ஆதரவு இது வரைக்கும் கொடுக்காம தனித்து அவங்க இதுவரை பார்த்தோம்னா இந்தியாவில் இவர் மட்டும் தான் எதிர்க்கிறாரு. வேறு யாருமே இந்த மாதிரி பண்ணுறதில்ல. அதனால் இந்த முறை கண்டிப்பாக திமுக தான் வரும். 100% திமுக தான் வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் ஆகுது இங்கே சிட்டியில். சிட்டி டெவலப்மெண்ட் பாலங்கள்லாம் எல்லாமே நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. பார்க்கு மெயின்டெனன்ஸு, கார்பரேஷன் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு. ஓட்டு போகிறத விட முதல்ல வேட்பாளர் முதல்ல மைக்கில் பேசணும். ஏன்னா பேசுகிறதே கிடையாது. அவங்க வணக்கம் சொல்லிட்டு முக்கியமான ஆளுங்களை வச்சு பேச வைக்கிறாங்க. அது முதல்ல தவறான கருத்து. ஏன்னா நான் இப்போ பள்ளிக்கூடம் போகிற பசங்க கூட அவங்கள பேச வச்சு தான் பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் பண்ணுறாங்க. மேலும் வேலை வாய்ப்புலாம் அப்படி தான் பண்ணுறாங்க. இங்கே வேட்பாளர் பேசுகிறதே கிடையாது.
அவங்க குரல் எப்படி இருக்கவங்க கூட மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுடைய எப்படி பேசுவாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள், கொள்கைகள் எதுவுமே தெரியாமல் ஒரு பிரபல நடிகரோ இல்லை ஒரு அரசியல் பெரிய தலைவரோ வந்து பேசுகிறாங்க ஓட்டு கேட்குறது. அந்த மாதிரி கேட்குறது வந்து மக்களோட விழிப்புணர்வு வரணும் முதல்ல. அதே மாதிரி சினிமா வந்து இதுவும் கிடையாது, கோச்சிங் சென்டர் கிடையாது. இப்போ மருத்துவர் படிக்கணும்னா எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரி முதலமைச்சராகனா நடிகர் தான் இருக்கணும். அந்த ஒரு தகுதியை முதல்ல எடுக்கணும்.